அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காளான் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காம்பு பகுதி, தலைப்பகுதியை தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு தலைப்பகுதியை 2 பீஸாகவும் காம்பு பகுதியை 2 பீஸாகவும் கட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தலைப்பகுதி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா காளானையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா பொருட்களை முதல்ல நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம மசாலா பொருட்களை எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம். இதில் இப்போது 1.5 டீஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். இது சீரகத்தை நல்லா வாணலியில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு லேசாக நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மசாலா பொருட்கள் கருகிடக்கூடாது. இது ஒரு 2-3 செகண்ட் ஆன உடனேவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். காளான் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட ஆரம்பிங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும், அந்த பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா காளான் தண்ணி விடும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன உடனேவே உங்களுக்கு தெரியும் காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போது இந்த டைமில் அடுப்பை நல்லா ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விடுங்க. அந்த ஒட்டினது எல்லாமே வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா காளான் வெந்துடும். இப்போ லேசாக நீங்கள் உப்பு காரம் கூட செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் மிளகுத்தூளோ இல்லைன்னா வரமிளகாத்தூளோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பீஸை எடுத்துகிட்டு லேசாக இந்த மாதிரி கத்தியில் லேசாக அமுக்கி பாருங்கள். ஈஸியாக இது அமுக்க வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, எனக்கு இந்த காளான் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா காளான் அப்புறம் அப்படியே சூம்பி போயிடும், ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். அதனால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவிட்டு இறக்கிருங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.